வாங்கி விடுத்துக் கொண்டாள் என் தாயாகி சக்கியம்மையானவள். சரி, அண்ணனிடத்திலே விடை வாங்கிக் கொண்டு செங்காட்டிலே வருகின்றாள். அம்மா இங்கே வேப்பமரத் தடையிலே அமர்ந்திருந்தானே இந்த நீலராஜன். சரி, அங்கு உள்ள ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டு குவித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். இப்படி பல நாள் நடக்கின்றது. ஒரு நாளைக்கு எதுவுமே அவனுக்கு கிடைக்கலப்பா. அப்படி எட்டி பார்க்கக்கூடிய வேளையில வெகு தூரத்திலே ஒரு பொருள் போட்டு மறையும் வருவதை கண்டான். நினைக்கின்றான், அதோ வருகிறான். ஏ சதிகாரா, சண்டாள பயலே வா, உன்னுடைய குடும்பத்தில் அத்தனை பேர்களுக்கு சாவுமணி அடிப்பதற்காக காத்திருக்கிறேன்டா. விட்டப்போவது கிடையாது, உன் இளந்தவன் எவனாக இருந்தாலும் சென்று அந்த வேதியனை அப்படியே திறத்தக்கூடிய சமயத்திலே வேதியனோ ஐயனுடைய ஆலயத்திலே சென்று விழுந்தார். பார்த்தார் பகவான். சரி, குண்டோதர பூதத்தை விட்டு அந்த நீலராஜனை கொண்டார். அந்த நீலராஜன், அதாவது அவனுடைய உயிரானது பக்கத்தில் நின்ற வேப்ப மரத்திலே உறைந்திருக்கிறது. சரி, பார்த்தார்கள் பழகினல்லூர் கரையாளன் மார்கள் எல்லாம் அத்தனை பேர்களும் நீலராஜன் உறைந்திருந்த வேப்ப மரத்தை வெட்டி சென்றார்கள். இலங்கப்புரை கட்டி முடித்தார். எல்லா கதையும் முடிஞ்சு இதை அறியாத என் தாயாக இசக்கி அம்மையானவள் அண்ணனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பகவானிடத்திலே பலகாரங்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு எப்படி வருகின்றாள் பாருங்கள். அண்ணனையும் தான் தேடி, அண்ணனையும் தான் தேடி இசக்கி அம்மை செங்காடு விட்டு முக்காட்டிலே வந்தாள். அம்மா, அண்ணா நீலராஜா, ஒரு அலக்கம் இல்ல. அண்ணா நீலராஜா, இந்த நீலராஜன் என்று சொல்லக்கூடிய சத்தமும் அம்மை கொண்டு வரக்கூடிய இந்த கருப்பட்டி பலகாரத்தினுடைய வாசத்தினால வன தேவதைகள் வன மோகினிகள் எல்லாம் அப்படியே தாயாரை சூழ்ந்து நிற்கிறது. அண்ணா, அம்மா, யாரது? நீங்க யாரை அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு இருக்கீங்க? என் அண்ணன் நீலராஜனை. நீலராஜனா? ஆமா. தாயே, நீங்க எல்லாரும் யாரு? நாங்கள் எல்லாம் இந்த வனத்தில் இருக்கக்கூடிய வன தேவதைகளும் வன மோகினிகளும். இங்கதற்காக வந்தீர்கள்? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வாசம் இந்த கருப்பட்டி பலகாரத்துல உள்ள ரெண்டு தாங்கலாம் எங்களுக்கு. அது என் அண்ணனுக்கு கொண்டு போறேன். இந்த பாருங்க, சும்மா அண்ணா அண்ணன்னு சொல்றீங்களே. நீலராஜன் என்று ஒருவர் இந்த காரகத்திலே கிடையவே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன் இல்லையா? இருந்தாருமா, இங்குதான் இருந்தார். கொஞ்ச நாள் என் அண்ணனை இந்த காரகத்திலே நான் விட்டு சென்றேன். நடந்த விஷயம் தெரியல உங்களுக்கு? என்ன? அதோ காரகத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த ஐயன் கோவிலில் உள்ள காவல் தெய்வம் கொண்டு வந்த பூதமானது உங்கள் அண்ணனுடைய அடித்து கொண்டு விட்டது. என்னுடைய அண்ணன் இறந்து விட்டாரா? இறந்து விட்டார். அப்படி என்று சொன்னால் அவர் உறைந்திருந்த வேப்பமரம் எங்கே? இதோ இந்த இடத்துலதான் ஒரு வேப்பமரம் நின்னது பார்த்துக்கிடுங்க. பக்கத்து ஊரில் இருந்து பழகநல்லூர் காரங்க வந்தாங்க, கரையாளர்மார்கள். வேப்ப மரத்தை வேரோடு அழுத்து சென்றதை கண்ணாலே கண்டோம் தாயே. அப்படி என்று சொன்னால் என் அண்ணனையும் கொன்று அவருடைய இந்த வேப்ப மரத்தையும் வெட்டி சென்று விட்டாரா? பழகி போறார். என் அண்ணன் இறந்து விட்டாரா? முடிஞ்சது. என் அண்ணனை கொண்டு விட்டார்களா?
தாயாகி சக்கியம்மையானவள் என் அண்ணனை கொண்டு அவர் உறைந்த வேப்ப மரத்தை வெட்டி செல்லாரை பழகை ஊரா அந்த பழகை ஊரை அழிப்பேன் பகல நரி ஓட வைப்பேன் நெஞ்சிரட்டி சபதமிட்டார் நெஞ்சிரட்டி சபதமிட்டார் சக்கியம்மை நிச்சயமாய் நான் அளிப்பேன் நல்ல உறவரை நான் படிக்கு பள்ளி வாங்கினவே மாறுடத்தி சபதமிட்டார் மாறுடத்தி சபதமிட்டார் மாயத்திற்கு சக்கியம்மை என் அண்ணனை கொன்றவரை நிச்சயமாகவே பழிக்கு பழி வாங்கவே விடமாட்டேன் அவனை பழிக்கு பழி வாங்காமல் இருக்கவே மாட்டேன் என் அண்ணனை கொன்று அவருடன் இந்த வேப்ப மரத்தை வெட்டி சென்றாரை பலகை ஓரா பலகை ஓரை அழிப்பேன் பார்த்தார் என் தாயாகி சக்கியம்மையானவள் அதாவது என் அண்ணனை கொண்டவனை நிச்சயமாகவே நான் அழிப்பேன் பழகினல்ல ஊரவரை பழிக்குப்படி வாங்குவேன் என்று சொல்லி மாபுரத்தை சபதமிட்டு மாயவீரி சக்கியம்மையானவள் அம்மையானவள் செங்காட்டினை வந்து கொலுவாகவே அமர்ந்திருக்கின்றார் இப்படி இருக்க அந்த வேதியனை எங்கே யாருக்கு பிள்ளையாக பிறவி செய்கிறார்கள் பாருங்கள் விண்ணுலகம் அதில் சேர்ந்த வேதியனை பிரம்மா சேர்ந்த வேதியனை பிரம்மா ஒரு காவேரி பூம்பட்டணத்தில் மண்ணுலகில் ஒரு நீலி வலிய பலவினையாய் ஒரு நீலி வலிய பலவினையாய் வலிய திருமாநாயக்கன் மனைவி திருவயற்றில் மன்னனைய மனையாழ்க்கு ஈரைந்து ஒன்றாய் மனையாழ்க்கு ஈரைந்து ஒன்றாய் அறிவினுடன் மெய் நொந்து பெற்று எடுத்தாளே பெற்றெடுத்ததை கண்ட மாநாயக்க செட்டியே கண்ட மாநாயக்க செட்டி பிரியமட ஜோதிரசி தன்னை அழைத்தார் பிரியமட ஜோதிரசி தன்னை அழைத்தார் பட்டணத்திலே மாநாயக்கன் செட்டிக்கு பிள்ளையாகவே இவர்கள் அதாவது இந்த பாவியை பிறவி செய்கின்றார்கள். ஆமையா இப்படி இருக்கும் பொழுது என்னாச்சு ஆண்டவருடைய திருவருளினாலே அருமையாகவே ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்கின்றது. சரிதான். பிறந்த குழந்தைக்கு திருநாம பெயரை சூட்ட வேண்டும் என்று சொல்லி சரி ஆனந்தன் செட்டி ஆனந்தன் செட்டியினுடைய பிறவி நிலையை நாம் முதலில் பார்க்க வேண்டும். பார்க்கணும்ல ஜாதகத்தை நமக்கு சாதகமா இருக்கான்னு எழுதணும் இல்லையா என்று சொல்லி சரி அருமையாகவே ஜோதிடரை அழைத்து வருகின்றார்கள். சரி வந்த ஜோதிடனானவன் பாலாலே பல்கழுவி பலகை மேலே பாவித்து சொல்லுகின்றார். எப்படி சொல்லுகிறார்? ஏ மன்னவா ஜோசியா அது பாருங்க உள்ளத உள்ள மாதிரி சொல்லணுமே இப்படி சொல்லணும் இப்படிதான் சொல்லணும். நீ என்னைக்கு அப்படிதான் சொல்லணும். ஏன் தெரியுமா நான் பார்க்க போற இடத்துல எல்லாம் தப்பா தான் சொல்றாங்க. எப்பா இருக்கிறதுன்னு சொல்ல முடியும். அவங்க அஸ்ட்ராலஜி படிச்சவங்க நீ அதுக்கு மேல உள்ள படிச்சவங்க இல்லையா விவரமா சொல்லு பாப்போம். சொல்லட்டுமா? உங்கள் குழந்தையினுடைய பலாபலன்களை பார்க்கும் பொழுது 10 வயதாகும் முன்னே 10 வயதாகும் முன்னே அரிய மத பிதாவுக்கு வெகு மோட்சமாகும். வயது 16 17 வயது 16 17 7 முறை நீலி பழி சூழ விதிவழி ஒரு நீலி பலி சூழும் விதியாலே 7 பலி சூழும் விதியாலே 70 பேர் கரையாளர்கள் இறக்க வாய்ப்புண்டு 70 பேர் கரையாளர் இறக்க வாய்ப்புண்டு. ஐயா உங்க பால
ஜாதகருக்கு 15 வயதுல நீங்க செத்து போவீங்க. சரி, போனது போகணும். நம்ம இருந்து நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம்? அது மட்டுமல்ல, 16 வயசுல உங்க பையனை செத்து போயிருவான். என்னையா சொல்லுதிய? அது மட்டுமல்ல, அவனு பெண்ணாலதான் அழிவான். ஜோதிடரே, அவனுக்கு ஒரு நீலி பழி இருக்கு. உங்க வாக்குல எல்லா திசைக்கும் நான் சொல்றதை கேளுங்க. அப்புறம் நான் மறந்துடுவேன். சரி சரி. எல்லா திசைக்கும் அவன் வியாபாரத்துக்கு போகலாம். தென் திசைக்கு வியாபாரத்துக்கு போனா சரி செத்தான். இந்த பாருங்க, பெண்ணாலதான் அழிவான். அவன் அழியது மட்டும் இல்ல, இவனால 70 பேர் சாவதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்பவுமே நீங்க இப்படித்தானே? இல்ல இப்படிதான் எப்பவுமேயா? ஐயா, நான் பாக்குறதெல்லாம் இப்படிதான் இருக்கு. என்ன செய்யறதுக்கு வந்த நேரத்துல இருந்தே இதே தான் சொல்லிட்டு இருக்குது. ஏன் ஜாதகத்தை தான் நான் கொண்டு வரணும். சுவாசியரா, என்ன அதாவது ஒழுங்கா இருக்குமா இல்ல அதுவும் இப்படித்தான் இருக்குமா? அது ஒரு கொஞ்சம் தாறுமாறதான் இருக்கும். இந்த பாருங்க, நீலி பலி இருக்கிறது தென் திசையில இருந்து இருக்குதுன்னு விவரமா சொல்லிட்டீங்க. ஆமா. இந்த பலியானது என்னுடைய பிள்ளைக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது மாற்று பிராயச்சித்த வழிமுறைகள் அதை சொல்லுங்க. அதுக்கு ஒரு பத்திரம் இருக்கு. எங்க இருக்கு? இருக்கு. டாக்குமெண்ட். ஆமா. ஐயா, அந்த பத்திரம் மட்டும் பத்திரமா இருக்கணும். சரி. அந்த பத்திரம் மட்டும் பத்திரமா இல்லன்னா 500 தான எடுத்து சுருட்டி தரப்படாதா? சொல்லி விடுங்க, இப்ப வரோம். சரி. ஐயா, என்ன? அந்த பத்திரம் மட்டும் போச்சின்னா, சரி, போச்சின்னா அவனும் போயிருவான். பாருங்க, ரொம்ப கவனமா ரொம்ப பத்திரமா அந்த ஏகாட்சி குழந்தை அடைச்சு வச்சுக்கிட்டாங்க. ஐயா, என்ன நல்லாதான் அடைச்சு வச்சிருக்கேன். சரி. ஆனா அதுக்கு விலை தான் கொஞ்சம் அதிகம். எவ்வளவு இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இத பாருங்க, நம்ம செட்டியார் வீட்டுல என்ன குறை இருக்குன்னு கேட்க. நான் ரொம்ப எல்லாம் கேட்க மாட்டேன். எவ்வளவு வேணாலும் எழுதி வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் தான் கேட்பேன். சரி, நீங்க இந்த பத்திரத்துக்கு விலை எவ்வளவு தெரியுமா? என்னாச்சு? 1,50,000 50,000 23,000 71,000 475 ரூபாய் 50 பைசா. அவ்வளவுதான். சரி, இவ்வளவு தானே பிரச்சனை. திருப்பி கேட்காதுங்க, சொல்லிக்கிட மாட்டேன். எனக்கு அதை பத்தி தெரியாது, மறந்து போச்சு. நீங்களும் கேட்க கூடாது, நானும் கேட்க மாட்டேன். சரியா? நம்ம டீலிங் சரிதானே? இப்போ என்ன போச்சா? ஆமா, அதான் விஷயம். உங்க பையனுக்கு கழுத்துல கட்டினாலும் சரி, சரி, இடுப்புல வேண்டாம், உருண்டு பிறண்டு படுக்க முடியாது. இல்ல ரோட்டல கட்டினாலும் சரி. ஐயோ இல்ல, அவன் கழுத்துல கட்டிக்கிடு. சரியா? அப்படியே நடத்தி முடிச்சிடலாம். ரூபா எங்க இருக்கு? நாங்க சொல்லிட்டோம்ல, ஜிபேல போடுங்க. நீ என்ன பேர? என்கிட்ட போன் பேர்லாம் இருக்கு. எதுலயாவது ஒண்ணுல போடுங்க. ஏதாவது ஒரு பே பிடிச்சாச்சு மொத்தத்துல. நானே சீரழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. சீப்பே, போன் பே, குக்கு பே. சரி, உங்களுக்கு ஒரு பேர் அனுப்பி விடலாம். ஆகட்டுமே என்று சொல்லி